அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை வழிநடத்துகிற தேவனே ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம். கண்மலையான இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 25:1. To you, O Lord, I lift up my soul. சங்கீதம் 25:1. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்திரே ஸ்தோத்திரம் ஐயா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவை நீர் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உலகம் முழுவதும் ஆமாப்பா ஆதாயம் செய்து கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதுக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம் நீங்க கேட்குறீங்க. O Lord Jesus, even if we do all the things in the world, but if our soul is lost, everything is lost for the God. இயேசுவே, இது கேட்கிற ஒவ்வொருத்தோட ஆத்மாவை அவங்க காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த உலக ஓட்டம் முடிந்த பின்பு தகப்பனே, பரலோகமா நரகமா எங்க ஆத்மா எங்க போகுன்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் இருக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இது கேட்கிற யாராவது என் ஆத்மா எங்க போகுன்னு தெரியல பிரதர், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். உங்க பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில தீர்த்து விட்டார். உங்க சாபம், பாவங்கள், எல்லா பலவீனங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில முடித்து விட்டார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் சதா காலமும் அவர் நம்மளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்கிற உங்களுக்காகவும் இதை சொல்ற எனக்காகவும் அவர் பரம தகப்பன் கிட்ட பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே, எங்க ஆத்மாவை உங்க பாதத்தண்டை உயர்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தி தருவீராக. இயேசுவே, எங்கள் குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டதுக்காக நன்றி. அது உணர்ந்து உமக்காக பரிசுத்த ஒரு மனவாட்டியாக எங்கள் வாழ தகுதிப்படுத்துங்க ஐயா. உங்க அன்பை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உமக்காக சாட்சிகளாக நிக்க, பிறருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ற பாத்திரங்களாக எங்களை உருவாக்குங்க. எங்க பக்கத்து வீட்டுக்கோ இல்ல ஒரு தெருவிலையோ இல்ல முடியாத நபருக்கோ, இயேசு நல்லவர், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவருக்காக நம்ம ஆயத்தப்படணும். உங்க ஆத்மா கர்த்தர்கிட்ட இருந்தா மட்டும்தான் தப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்ல கிருபை செய்வீராக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆமென். Oh Lord Jesus, touch each and every one of the people who are hearing this. Let them be awake for your coming. யாரும் கெட்டு போக கூடாது, எந்த ஆத்மா வீணா போக கூடாதானப்பா. உங்க சித்தம், உங்க அன்பு அதை அறிந்து உமக்காக சாட்சியின் பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. இதை யாரெல்லாம் செய்யவில்லையோ தகப்பனே, இப்பொழுது உமக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. தொடுங்க, உங்க கரம் இப்பொழுது அவங்களை தொட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. Deliver them from anything that is disturbing them, O Lord. சிந்தனைகளை ஏமாத்துகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கும். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். He is the only way to heaven, the name of Jesus. அதை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த உலக காரியங்கள் எங்களை பரலோகம் கொண்டு போகாத ஐயா. உம்முடைய வார்த்தை ஜெபத்திலே உம்மை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. Teach us to give the time to you, O Lord. உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க. அப்பதான் பிதாவே, உம்முடைய வருகைக்கு நாங்க ஆயத்தப்பட முடியும். உலகம் முழுவதும் பாவங்கள் பெருகி கொண்டே போகுது ஐயா. உமக்காக ஆயத்தப்பட்டு நிக்க கிருபை செய்யுங்க. எங்கள் வஸ்திரத்தை கழுவி பரிசுத்தமா வைக்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கும் எங்க குடும்பத்தையும் நீங்க தான் பாதுகாத்து வழி நடத்தணும். இப்பொழுது நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுகை செய்வீராக. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக.
தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.